புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக வைகை அணையிலிருந்து மதுரைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்புகள் சரி செய்யப்படுகின்றன. மதுரையின் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 60 கன அடி நீர் ராட்சத குழாய் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குழாயில் பெரியகுளம் அருகே குள்ளப்புறம் வேகான் ஓடை பகுதியில் 5 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கடந்த 7ஆம் தேதி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. உடைப்புகள் காரணமாக வினாடிக்கு 6 கன அடி நீர் வீணாக செல்வதை காட்சிகளுடன் புதிய தலைமுறை எடுத்துக் காட்டியது. இதையடுத்து மதுரை மாநகராட்சி குடிநீர் வாரிய செயற்பொறியாளர் அரசு செல்வராஜ் தலைமையில் 4 உதவி செயற்பொறியாளர்கள் உள்ளிட்ட 20 பேர் அடங்கிய குழுவினர் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீரமைப்பு பணிக்காக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் நாளை மாலை பணிகள் முடிந்தவுடன் குடிநீர் விநியோகம் மீண்டும் தொடங்கும் என்றும் செயற்பொறியாளர் அரசு செல்வராஜ் தெரிவித்துள்ளார்.